அரசாங்கத்தின் அனைத்து மட்டங்களிலும் குறிப்பாக சட்டப்பூர்வமான அமைப்புகளில் மலேசிய இந்தியர்களின் பிரதிநிதித்துவம் இருப்பதை பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் உறுதி செய்ய வேண்டும் என கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. நடப்பில் கசானா மலேசியா, இபிஎஃப், டெலிகாம் மலேசியா, டிஎன்பி, பெட்ரோனாஸ், பிஎன்பி, சைம்டாபி உள்ளிட்ட நிறுவனங்களில் இந்தியர்களின் பிரதிநிதித்துவம் மிகவும் ஏமாற்றம் அளிக்கும் வகையில் உள்ளது. போலீஸ் ஆணையம், ஏன் மலேசிய மனித உரிமை ஆணையமான சுவாகாமில் கூட இந்தியர்களின் நியமனம் சொல்லிக் கொள்ளும்படியாக இல்லை. துரதிருஷ்டவசமாக நமது இந்திய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இது குறித்து போதிய அளவுக்கு பேசுவதில்லை. மலேசிய இந்திய சமூகத்திடம் இல்லாத திறமைகளா அல்லது நிபுணத்துவமா? துறைசார் நிபுணர்கள், கல்விமான்கள், பொருளாதார வல்லுநர்கள், அர்ப்பணிப்பு உணர்வுமிக்க அரசியல்வாதிகள், அடிமட்ட தலைவர்கள், ஓய்வு பெற்ற மூத்த அரசு அதிகாரிகள், ஓய்வு பெற்ற மூத்த போலீஸ் அதிகாரிகள் என நம்மிடம் திறமைகள் கொட்டி கிடக்கின்றன. அனைவரையும் அரவணைத்து செல்லும் வகையில் முக்கிய பொறுப்புகளில் தகுதி வாய்ந்த நம்மவர்களும் நியமிக்கப்படுவது சமூகத்துக்கு மட்டுமின்றி நாட்டுக்கே நன்மையை கொண்டு வரும். எனவே தேச நிர்மாணிப்பில் ஆக்ககரமாக பங்களிக்க இந்தியர்களுக்கு போதிய வாய்ப்புகள் வழங்கிட ஆவண செய்வீர்கள் என எதிர்பார்ப்பதாக சமூக ஆர்வலர் வெற்றிவேலன் தமது Facebook பதிவில் கூறியுள்ளார்.